அதாவது பீகாரை சேர்ந்த தம்பதியர். இவர்களுக்கு 2 குழந்தைகள். ஒரு குழந்தையின் வயது 2½ வயது. இன்னொன்று பால்குடி குழந்தை, 4 மாத குழந்தை. அவருடைய தந்தையார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு 4, 5 நாட்களாக வீட்டில் இருந்திருக்கிறார். இவருடைய சித்தப்பா ஒருத்தர் இவரோடு சேர்ந்து பணிபுரிகிறார்கள். இவர் பெயிண்டர். அவர் சித்தப்பாவோடு அவர்கள், அதாவது பீகாரை சேர்ந்த ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். அந்த பீகாரை சேர்ந்த ஒருத்தர் வந்திருந்தவரை இவர்தான் அவர் சித்தப்பாட்ட அறிமுகப்படுத்தி அவர் சித்தப்பாவுடைய ரூம்லேயே தங்க வைத்திருக்கிறார்கள். அந்த ரூம்ல இவர் இங்கே தங்கி இருந்திருக்கிறார். அப்படி தங்கி இருக்கும் பொழுது இந்த குழந்தை இந்த 2½ வயது குழந்தை அவங்க சித்தப்பா இடத்துல அடிக்கடி போகுமா. அந்த ரூமுக்கு அடிக்கடி போயிட்டு வரும். அப்படி போயிட்டு வருகிற நேரத்தில் இவர்களுக்கு இந்த பரிச்சயமாக இருக்கிறது. இந்த குழந்தையை நான் உனக்கு ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கி தருகிறேன் என்று அந்த பீகாரை சேர்ந்த அந்த இளைஞர் கூடி கொண்டு போயிருக்கிறார். போய் அதுக்கு தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. அதற்கு பிறகு நாங்கள் இந்த குழந்தையை குற்றியும் குளிருமாக பார்த்தோம். எங்களுக்கு கிடைத்த நாங்கள் கூட்டிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் வரும்போது அதனுடைய, அதாவது உயிர் இருந்தது. அங்கே ஹாஸ்பிட்டல்ல வேறொரு மருத்துவமனை, அது எந்த மருத்துவமனை சொல்ல தெரியல, அதுவும் கவர்மெண்ட் மருத்துவமனை தான் இருக்கணும். அங்கே கொண்டு பார்த்தோம். பார்த்துட்டு அங்கேயே குழந்தை இறந்துருச்சு. இறந்த பிறகு நாங்கள் இங்கே கொண்டுகிட்டு வந்தோம். நைட்டு இரவுல தான் இங்கே கொண்டுட்டு வந்தோம் அப்படிங்கிறது அவர் சொல்றார். அதாவது சின்ன குழந்தைகள் யதார்த்தமாக போய் பழகிற நேரத்தில் இந்த இளைஞர் முதல்லயே கொஞ்சம் குடிகாரராக இருந்திருப்பார் போல் இருக்கு. இவர் அந்த தோரணையிலேயே இங்கே அந்த குழந்தையை கொண்டுட்டு போய் இவர் தப்பான வழிகளுக்கு இவர் பயன்படுத்தியிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. நன்றாக ஆரோக்கியமாக இருந்த குழந்தை இந்த நிலைக்கு ஆகியிருக்கிறது என்றால் அது ஒரு பாலியல் தீண்டலாகத்தான் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அவர்களால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியவில்லை. இது இப்ப மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் அவங்க ஒழுங்காக ரிப்போர்ட் தரணும். இப்ப என்ன நடக்குது என்றால், யார் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் செய்த தவறு மாதிரி அதை மூடி மறைக்கத்தான் பார்க்கிறார்கள். அது இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்கிற பாகுபாட வேண்டியதில்லை. எல்லா ஆட்சியாளர்களுமே அவர்கள் தரப்பில் அங்கே நடக்கிற தவறுகளுக்கு அவர்கள் பொறுப்பல்ல. ஆனாலும் அந்த தவறுகளை மூடிமறைப்பதற்கு எத்தனிக்கிறார்கள். அதுவும் நடந்திருக்குமோ என்கிற சந்தேகம் இங்கே வளர்க்கிறது. ஏனென்று கேட்டால், கும்மிடிப்பூண்டியில தான் இவர்கள் இருக்கிறார்கள். கும்மிடிப்பூண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். வந்த நேரத்தில் தனியாக போய் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் சின்ன குழந்தையை கூட வாங்கி அவர்கள் கொஞ்சம் கொண்டிருந்தார்களாம். வந்த பிறகு இவர்கள் கொஞ்சம் பயத்தோடுவே இருந்ததாக சொல்லுகிறார்கள். இல்ல அந்த இளைஞனை காப்பாற்றுவதற்காக அங்கே பீகாரில் இருந்து கூட தொலைபேசி வந்ததாகவும் அதற்கு பிறகு இவர் கொஞ்சம் அமைதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது உண்மை எதுவென்று நமக்கு தெரியாது. நாம் கேட்பது என்னவென்றால், இப்படிப்பட்ட தவறுகள் எங்கே நடந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு சட்டம் தன்னுடைய கடமையை சரியாக கடுமையாக செய்ய வேண்டும். அதுவும் 2½ வயது குழந்தை எந்த விதமான நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமாக இருந்த குழந்தை இன்றைக்கு இறந்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்பதை இங்க இருக்கிற மருத்துவர்களும் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கும் இல்லை எந்த விதமான அழுத்தங்களுக்கும் பயப்படாமல் அவர்கள் உண்மையை சொல்லி குற்றவாளிகளை தண்டிப்பதற்குரிய எல்லா பணிகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை நாம் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் பேசுவது போல இந்த அரசின் மீது குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு ஒன்றும் இல்லை. இது அரசினுடைய தவறல்ல, ஒரு தனி மனிதனுடைய தவறு. ஆனால் இது எப்பொழுது அரசினுடைய தவறாக மாறுகிறது என்றால், இந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு முயற்சிக்கும் பொழுது, இல்லை அந்த குற்றவாளிகளுக்கு சாதகமாக இது குற்றமே நடக்கவில்லை என்கிற ஒரு தோரணையை ஒரு தோராயமாக ஏற்படுத்துகிற நேரத்தில் தான் நாம் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான தவறுகள் இனிமேலும் இதை பார்ப்பவர்கள், இதை பற்றி தெரிந்தவர்கள் இந்த தவறுகளை செய்யாமல் இருப்பதற்குரிய
ஒரு சூழலை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.